நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு தோட்டம் அப்படின்னு சொன்னாக்க காய்கறி செடிகள், பழச்செடிகள், பூச்செடிகள் மட்டும் வச்சா பத்தாது. அதுக்கு வீட்டுக்கு அழகு தர்றதுக்கும் சில செடிகளை வைக்கணும். அடுத்து இந்த சில இன்டோர் பிளான்ட்ஸு வீட்டுக்குள்ளே வைக்கிற செடிகளை வச்சோம்னாக்கா காற்றும் சுத்தமாகும். அந்த வகையில் இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் சில இன்டோர் பிளான்ட்ஸை நாங்கள் வச்சுருக்கோம். இது எல்லாம் இவ்வளோ செழிப்பாக வளரணுன்னா அதுக்கு தகுந்த உரங்களை நாம் கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பராமரிப்பு ரொம்ப முக்கியம். அப்படியே இங்கே இந்த பக்கமாக வந்தோம்னாக்கா அங்கே பாருங்கள், ஒரு 2 பப்பாளி பழம் கீழே விழுந்து கிடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தாக்கா பப்பாளி மரத்துலேருந்து விழுந்திருக்கு. அடிக்கிற ஆடி காற்றுல நாளைக்கு ஆடி பறக்க போகுது. இந்த பப்பாளி மரம் இல்லைங்க, தென்னை மரத்துலேருந்து பச்சை மட்டையே ஒடிஞ்சு கீழே விழுகுது. அப்படி காற்றடிக்குது. இப்போ வாங்க, இந்த பழத்தை நாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஏதாவது உபயோகரமாக பண்ணுவோம். இந்த பழத்தை கையில் எடுத்தாக்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. விழுந்த வேகத்தில் அப்படியே நசுங்கி நஞ்சு போயிடுச்சு. இதை நாம் சாப்பிட முடியாது, பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது. அதனால் இதை வச்சு நாம் ஒரு உரம் தயாரித்து கொடுக்கலாம். வேகமாக காற்றடிச்சதுனால கீழே விழுந்த இந்த பப்பாளி பழத்தை எடுத்து நம்ம உரமாக தயாரித்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். பப்பாளி பழம் ஒரு சிறந்த ஊட்டச்சத்து உணவு. இது கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது, இளமையை தரும். முதுமையில் இருக்கிறவங்களுக்கு விட்டமின் ஏ சப்ளிமெண்ட்டாக இந்த பப்பாளி பழத்தை நாம் உபயோகப்படுத்தலாம். இங்கே பாருங்கள், இது கீழே விழுந்ததுனால இப்படி இந்த சைடு அழுகி போயிடுச்சு. இதை தூக்கி போட்டுட்டு வேஸ்ட் இது. மீதி இருக்கிற பழத்தை நாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்க சர்க்கரை நோயாளிகள் இந்த பழத்தை தாராளமாக சாப்பிட்லாம். பப்பாளி பழம் ஆனால் பெண்களுக்கு சிறந்த பழம் இது. கருப்பையை பலப்படுத்தும். இளவயது பெண்கள் பூ பெய்துறதுக்கும் இது உபயோகமாக இருக்கும். அடுத்து சீரான மாதவிடாய் இருக்கும். இது கொஞ்சமாக சாப்பிட்டாலும் கூட வயிறு நிரம்பின மாதிரி நமக்கு ஒரு உணர்வை கொடுக்கும். ஆனால் நாம் இதை தோலை சாப்பிடக்கூடாது, தோலை எடுத்துட்டு தான் சாப்பிடணும். கனிஞ்ச பப்பாளி பழத்தை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. பாலூட்டும் தாய்மார்களுக்கும் இது சிறந்த உணவு. பெண்கள் கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்லாம். கர்ப்பம் தரிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா 3 மாதத்துக்கு இதை சாப்பிடக்கூடாது, 3 மாதத்துக்கு அப்புறம் இதை சாப்பிட்லாம். பப்பாளி பழத்தில் இருக்கிற நார் சத்து, விட்டமின் ஏ, சிகப்பு நிறம், மஞ்சள் நிறம் இதெல்லாம் கேன்சரை தடுக்கக்கூடிய மருந்துகளாக பயன்படுது. இப்போ நாம் இதை இவ்வளோ நேரம் நமக்கு என்ன பயனை தருது பப்பாளி பழம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நாம் செடிகளுக்கு இந்த பப்பாளி பழம் எப்படி உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பல்வேறு ஆராய்ச்சிகள் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு சொன்னால், பப்பாளி பழத்தோட தோலை ப்ராசஸ் பண்ணி நாம் மண்ணுக்கு கொடுக்கும் பொழுது அது செடிகளுக்கு பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்குது. செடிகள் நல்லா ஆரோக்கியமாக வளர்றதுக்கு உரமாக பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பழத்தோட தோலில் நல்லா நிறைய அதிக அளவில் புரோட்டீன், ஃபைபர், அப்புறம் நுண்ணூட்ட சத்துக்கள், தாது உப்புக்கள். என்னென்ன தாது உப்புக்கள்னு பார்த்தோம்னா இரும்பு, கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் அதிக அளவில் இருக்குது. இதை நாம் முறையாக பயன்படுத்தணும், உரமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாக்க இலைகள் நல்லா வளரும் செடியில். அந்த இலைகளோட பரப்பளவும் பெருசாக இருக்கும், பெரிய பெரிய இலைகளாக நமக்கு கொடுக்கும். அப்புறம் செடிகள்லாம் நல்லா உயரமாக வளரும். செடிகளோட தண்டு நல்லா மொத்தமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். வேர்களும் நீள நீளமாக வளர்றதுனால அது அதிக பரப்பளவில் போய் சத்துக்களை உறிஞ்சி எடுக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும். பப்பாளி தோலை காய வச்சு பவுடர் ஆக்கி அதை கூட நாம் உரமாக பயன்படுத்தலாம். இது கம்போஸ்டாகவும் செஞ்சுக்கலாம். கம்போஸ்ட் செய்யணும்னா 90 நாள் ஆகும். இந்த பப்பாளி உரம் என்னென்ன செய்யும் அப்படின்னு சொன்னாக்கா, செடிகளை நல்ல விதமாக வளர செய்யும். எந்தெந்த செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, பூக்கும் தாவரங்கள், பழச்செடிகள், அப்புறம் இப்போ கீரை வகைகள், காய்கறி செடிகள் எல்லாத்துக்கும் நாம் இதை உரமாக கொடுக்கலாம். இதை உரமாக எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு இப்போ நாம் பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் நாம் நாட்டு சர்க்கரையை போடணும். இங்கே பாருங்கள், நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம். அது சீக்கிரத்தில் ஃபெர்மெண்ட் ஆகுறதுக்கு
அதில் பயோ என்சைம் உயிரி நொதி சேர்க்கணும். இதில் வந்து உயிரி நொதி வச்சுருக்கோம். உயிரி நொதி வேற ஒன்றும் இல்லை, இந்த சிட்ரஸ் ஃப்ரூட் வகைகள், அதாவது சாத்துக்குடி, ஆரஞ்சு, எலுமிச்சம்பழம், இப்படி பழத்தோல்களை போட்டு கொஞ்சம் சர்க்கரையை போட்டு தண்ணியை ஊற்றி வச்சு அந்த ரேஷியோவில் 1:3:10 ரேஷியோவில் தண்ணியை ஊற்றி வச்சோன்னு சொன்னால் அது வந்து நொதித்தல் ஏற்பட்டு இங்கே பாருங்க வெள்ளையா எவ்வளவு நுண்ணுயிரிகள் மைக்ரோப்ஸ் இருக்கு. இதை வந்து நாம் ஆட் பண்ணும் பொழுது எந்த பொருளில் நாம் ஆட் பண்ணுறோமோ அதை ரொம்ப சீக்கிரமாக நொதிக்க வைக்கும், நொதித்தலுக்கு உதவி பண்ணும். அதனால இந்த பயோ என்சைமி ஊற்றி நாம் ஒரு வாரம் நொதிக்க வைக்கலாம். அதுக்கப்புறம் செடிகளுக்கு கொடுக்கலாம். இந்த பகுதி வேண்டாம், இது வந்து கெட்டு போச்சு, தரையில் விழுந்ததுனால அடிபட்டுருச்சு, அதனால இதை வேணாம், வேஸ்ட் அது. இப்போ பாருங்க, இதெல்லாம் எடுத்து நாம் இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதை இப்போ கூழ் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. இதை வந்து இந்த பாட்டிலில் ஊற்றிக்குவோம். எப்படி பாருங்க, அப்படியே ஆரஞ்சு கலர், அருமையான ஆரஞ்சு கலர், அப்படியே அருமையாக இருக்குது, சாப்பிட்லாம் போல் இருக்குது. இதை ஊற்றியாச்சு. இதில் அடுத்தது இதில் வந்துட்டு இந்த நாட்டு சர்க்கரையை போட்டுக்குவோம். நாட்டு சர்க்கரையும் போட்டுட்டு இதில் வந்துட்டு பயோ என்சைம் சேர்க்கணும். இங்கே பாருங்கள், இதில் இருக்குது பயோ என்சைம். இந்த பயோ என்சைமை மெதுவாக எடுத்து ஒரு 2 கரண்டி இதில் சேர்த்தோன்னா போகிறோம். ஏன் பயோ என்சைம் சேர்க்குறோம், இந்த பாருங்கள், இந்த வெள்ளையாறு வருது பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள். இந்த நுண்ணுயிரிகள் தான் நம்ம இப்போ இந்த பழ கரைசலில் அதிகமாக பெருகி மண்ணுக்கு சத்தை கொடுக்கும். மண்ணுக்கு சத்தை கொடுக்கறதுனால செடிகள் ஆரோக்கியமாக வளரும். ஆரோக்கியமாக வளர்கிற செடிகள் தான் நல்ல பலனை நமக்கு தரும், காயோ கனியோ பூவோ தரும். அதனால் இப்போ இது மாதிரி நம்ம சேர்த்து விட்டுட்டோம். சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா கலந்து விடணும். அருமையாக நல்லா ஜூஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், பழக்கூழ். இதை நல்லா கலந்து விட்டுட்டு, தரோவாக கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு மூடிடணும். மூடியை போட்டு மூடி ஒரு வாரத்துக்கு நிழலில் வச்சிடணும். ஒரு வாரம் கழித்து நாம் 1:50, அதாவது 2 ml இந்த கரைசலை எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சி செடிகளுக்கு நம்ம மண்ணில் ஊற்றி விடலாம். இப்போ ஒரு வாரம் கழித்து பார்க்கலாம். அது வரைக்கும் இது ஃபெர்மெண்ட் ஆகிட்டு இருக்கட்டும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் தோட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் இந்த பப்பாளி பழ கரைசலை. இதில் பாருங்கள், நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிருக்கு. இந்த நுண்ணுயிரிகள்லாம் எப்படி வளர்ந்து உள்ளே வெள்ளையாக தெரியுது பாருங்கள், இங்கே பாருங்கள் இந்த இடத்துல. அதனால் இப்போ வந்து இதை செடிகளுக்கு நாம் கொடுத்துடலாம். இது அப்படியே ஜாம் மாதிரி இருக்குது, அவ்வளோ திக்காக. இதை வந்து நாம் 10 mlன்னு மெஷர் பண்ண முடியாது. அதனால இந்த ஸ்கூப் இருக்குது பாருங்கள், இதில் ஒன்று எடுத்துக்கிட்டோன்னா அது ஏறத்தாழ ஒரு 10 ml கிட்ட இருக்கும். அதனால் இதில் வந்து நாம் நல்லா ஒரு ஸ்கூப் எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு இதை இந்த 5 லிட்டர் தண்ணியில் போட்டு கரைச்சிக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். எவ்வளோ ஆரஞ்சு கலரில் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இதை கலந்து விட்டுட்டு, இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ எல்லா விதமான செடிகளுக்கும் இந்த மக்கால் ஒவ்வொரு மக்கு கொடுக்கலாம். கலந்ததுக்கப்புறமும் இந்த தண்ணிக்கு மேலே அப்படியே வெள்ளையாக இந்த நுண்ணுயிரிகள்லாம் மிதக்குது பாருங்கள். அது வந்து மண்ணுக்கு செறிவூட்டும். அதே சமயம் மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் செடிகளுக்கு கிடைக்கிற மாதிரி செய்யும். இந்த உரத்தில் NPK சரிவான விகிதத்தில் இருக்கிறதுனால செடிகள் நல்லா செழிப்பாக வளரும். முதல்ல இந்த பூச்செடி, மல்லிகைப்பூ செடிக்கு இதில் ஒரு மக்கு ஊற்றுவோம். இது பாருங்கள், பூத்துக்கிட்டு தான் இருக்குது மல்லிகைப்பூ செடி. இதுக்கு ஒரு மக்கு ஊற்றிடலாம். அடுத்து காய்கறி செடி, கத்திரிக்காய் செடி பாருங்கள். இந்த கத்திரிக்காய் செடிக்கும் நாம் இப்போ வந்து ஒரு மக்கு ஊற்றி விட்டுறலாம். அடுத்து இந்த அத்திப்பழ செடி, இதுக்கும் நம்ம ஒரு மக்கு ஊற்றி விட்டுறலாம். இந்த கீரை செடிகள்னு பார்க்கும் பொழுது இந்த வல்லாரை செடிகளுக்கும் நாம் ஒரு மக்கு ஊற்றி விட்டுறலாம். இந்த மாதிரி இந்த உரத்தை நாம் காய்கறி செடிகளுக்கு ரெகுலராக கொடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் செடிகள் நல்லா தளதளன்னு வளர்ந்து நல்ல பலனையும் கொடுக்கும். அதோடு இங்கே பாருங்கள், நாங்கள் வெண்டைக்காய் செடி நட்டாச்சு.
ஒவ்வொன்றா நட்டுக்கிட்டு வர்றோம் ஆடிப்பட்டத்துக்கு. இந்த மாதிரி வெண்டைக்காய் செடிகள்லாம் நல்லா இருக்குது. இந்த பக்கமும் நீங்கள் பார்க்கலாம். ஆக இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.